10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. பாருங்க நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.6ல வர எக்ஸாம்பிள் சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 3.38. Show that cos 10 degree cos 30 degree into cos 50 degree into cos 70 degree equal to 3/16 சொல்லி ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகேவா பாருங்கள். cos 10 degree cos 30 degree cos 15 degree cos 70 degree இந்த மாதிரி எல்லாமே காஸ் வர்றப்ப நம்ம ஆல்ரெடி ஒரு ஐடென்டிட்டி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? cos 60 minus a into cos a into cos 60 plus a equal to 1/4 cos 3aன்னு சொல்லி ஒரு ஐடென்டிட்டி பார்த்தோம் இல்லையா? அந்த ஐடென்டிட்டியை கொஞ்சம் மைண்டுக்கு கொண்டு வாங்க. ஏன்னா அது இருந்துச்சுன்னா நமக்கு 1/4 cos 3ன்னு 3 டேர்ம்ஸை ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், இப்போ இதில் 60 அப்படின்னு எடுக்கிறோன்னா ஏங்கிற ஒரு ஆங்கிலத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்போ 60 மைனஸ் ஏ. இப்போ 60லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 50 இருக்கா? அதே போல் 60 + 10 போட்டான்னு இருக்குது 70. அப்போ நம்ம ஏங்கிறத 10 டிகிரின்னு எடுத்துக்கலாமா? அப்போ இந்த cos 10 டிகிரி cos 50 டிகிரி cos 70 டிகிரி இந்த மூணையும் நம்ம ஒன்றா சேர்த்து எப்படி எழுதிக்கலாம்? 1/4 cos 3 × 10. அப்போ அதனால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி மல்டிபிள்ஸில் காஸ் ஆங்கிளாக வரப்போ அந்த ஃபார்முலா யூஸ் ஆகுமான்னு செக் பண்ணிவிட்டு போடுங்க. ஏன்னா எல்லா ஆங்கிள்ஸ்க்கு அது யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 60 - 10 50 இருக்குது, 60 + 10 70 இருக்குது. அதனால் நம்ம அந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ண முடியும். ஓகேவா பாருங்கள். இப்போ we know that cos 60 degree minus a into cos a into cos 60 degree plus a equal to 1/4 cos 3a. இது நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி. இப்போ LHS என்ன? cos 10 degree cos 30 degree cos 50 degree into cos 70 degree equal to இதில் cos 30 degree மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. cos 30 degree இன்ட்டு பாருங்கள், இப்போ இதில் cos 50 டிகிரியை ஃபஸ்ட் எழுது. ஏன்னா இது 60 - 10. அப்போ cos 50 டிகிரி இன்ட்டு cos a cos 10 டிகிரி இன்ட்டு cos 50 + 10 சாரி 60 + 10 60 + 10 என்ன 70 டிகிரி. பாருங்கள் cos 30 டிகிரி இன்ட்டு ஃபஸ்ட்டு cos 50 எழுதிக்கிறேன். ஏன்னா இதை நம்ம 60 - 10ன்னு சொல்லலாம். அடுத்து cos a cos 10 டிகிரி, அடுத்து cos 60 + a அப்போ 60 + 10 அப்போ 70 டிகிரி. இந்த ஆர்டரில் எழுதிக்கோங்க. இப்போ cos 30 டிகிரி இன்ட்டு cos 50 டிகிரி எப்படி எழுதலாம்? cos 60 - 10 டிகிரி cos 60 டிகிரி - 10 டிகிரி இன்ட்டு cos 10 டிகிரி இன்ட்டு cos ஆஃப் இந்த 70 எப்படி எழுதலாம்? 60 டிகிரி + 10 டிகிரின்னு எழுதலாம். பாருங்கள், அப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது பாருங்கள், இந்த ஐடென்டிட்டி அந்த ஃபார்மில் இருக்கா? cos 60 - a cos a இன்ட்டு cos 60 + a அந்த ஃபார்மில் இருக்கு இல்லையா? அப்போ இதுக்கு நம்ம இந்த மூணு சேர்த்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? 1/4 cos 3aன்னு எழுதலாமா? 1/4 cos 3 × ஏங்கிறது நமக்கு என்ன? இங்கே 10 டிகிரி. cos 30 டிகிரி நமக்கு வேல்யூ தெரியும். cos 30 டிகிரியோட வேல்யூ என்ன? √3/2. cos 30 டிகிரி வேல்யூ √3/2 இன்ட்டு இது cos 60 - a மேலே எழுதிருப்பாங்க ஃபார்முலா. cos 60 - a cos a cos 60 + a அந்த ஃபார்மில் இருக்கனால நம்ம இதை 1/4 cos 3aன்னு எழுதிக்கலாமா? ஸோ 1/4 இன்ட்டு cos ஆஃப் 3 × ஏங்கிறது என்ன நமக்கு இங்கே 10 டிகிரி. பாருங்கள், இது cos 60 - a cos a cos 60 + a. ஓகேவா? அப்போ cos 1/4 cos 3a 1/4 cos 3 × 10 டிகிரி. ஸோ அப்போ √3/2 × 4 என்ன பாருங்கள் 8. √3/2 × 4 8. ஸோ அப்போ √3/8 இன்ட்டு cos 3 × 10 என்ன பாருங்கள் 30. அப்போ √3/8 இன்ட்டு cos 30 டிகிரின்னு வருமா? √3/8 இன்ட்டு cos 30 டிகிரி. ஸோ அப்போ √3/8 இன்ட்டு cos 30 டிகிரி வேல்யூ நமக்கு தெரியும். cos 30 டிகிரியோட வேல்யூ என்ன? √3/2. cos 30 டிகிரியோட வேல்யூ √3/2. ஸோ அப்போ √3 × √3 வந்துடும் 3. 8 2s are 16. ஸோ அப்போ 3/16 கிடைக்குமா? அதான ரைட் சைடு பாருங்கள் RHS. ஸோ அப்போ 3/16 ஈக்குவல் டு RHS. இப்போ LHS ஈக்குவல் டு RHS. அப்போ தேர்ஃபோர் cos 10 டிகிரி cos 30 டிகிரி cos 50 டிகிரி cos 70 டிகிரி ஈக்குவல் டு 3/16 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். அதனால் இந்த மாதிரி காசாக மல்டிபிள்ஸில் வரும்போது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுமா
செக் பண்ணிவிட்டு, அதாவது கிவன் ஆங்கிள்ஸில் ஏதாவது ஒன்று ஏன்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது அதை 60 மைனஸ் ஏ அங்கே இருக்கும், 60 ப்ளஸ் ஏ அங்கே இருக்கும். அப்படி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஐடென்டிட்டி நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ LHS ஈக்குவல் டு RHSனால நமக்கு லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் சைடு, அதாவது cos 10 டிகிரி, cos 30 டிகிரி, cos 50 டிகிரி இன்ட்டு cos 70 டிகிரி ஈக்குவல் டு 3/16 அப்படின்னு சொல்லி கிடச்சிருது. ஓகேவா? அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லிடுறேன். ஷோ தட் கொடுத்துருக்கு இல்லையா, ஹென்ஸ் ஷோன் அப்படின்னு எழுதிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே எக்ஸசைஸில் பாருங்கள், எக்ஸசைஸ் 3.6ல் இப்போ பார்த்தது எக்ஸாம்பிள் சம். அடுத்து எக்ஸசைஸ் 3.6ல் தேர்ட் சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்கு? ஷோ தட் sin 12 டிகிரி, sin 12 டிகிரி, sin 48 டிகிரி, sin 54 டிகிரி ஈக்குவல் டு 1/8. என்ன ப்ரூஃப் பண்ணும்? sin 12 டிகிரி, sin 48 டிகிரி, sin 54 டிகிரி ஈக்குவல் டு 1/8. இப்போ இதில் நம்ம மேலே பார்த்து அதே போல் சைன் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இப்போ 60 மைனஸ் அப்படின்னு எடுத்தோன்னா 60 மைனஸ் 12 வந்து 48 வரும். ஓகே, ஆனால் 60 ப்ளஸ் 12 வந்து 72 டிகிரி இங்கே இருக்கா? இல்லை. அப்போ நம்ம அந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ண முடியாது. அப்போ வேறு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணி இதை போடலாங்கிறத பாருங்கள். என்ன எழுதுற பாருங்கள்? ஷோ தட் sin 12 டிகிரி, sin 48 டிகிரி, sin 54 டிகிரி ஈக்குவல் டு 1/8ன்னு ப்ரூஃப் பண்ணுறோமா? இப்போ இது வந்து sin A sin B அந்த ஃபார்முலா தானே இருக்குது. ரெண்டு எடுத்து என்ன பண்ணுறோம்? டெரைவ் பண்ணிக்கிறோம். அப்போ sin A sin B அந்த ஃபார்முலா இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? நமக்கு sin A sin B என்ன ஃபார்முலா? we know that sin A sin B ஈக்குவல் டு 1/2 cos A minus B மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பின்னு வருமா? ரெண்டுமே சைன் வரும்போது, ஏன்னா சைன் காஸ் வரும்போது காசில் சைனில் ப்ளஸ் ஃபார்முலா, அதாவது நல்லா அந்த 4 ஃபார்முலாவையும் லைனாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் ஏ காஸ் பி, சைன் காஸ் வரும்போது 1/2 இங்கே சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி. இதே காஸ் சைன் வரும்போது இங்கே 1/2 இன்னும் ஒரு சைன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி. ரெண்டுமே காசு வரும்போது இந்த காசில் ப்ளஸ் ஃபார்முலா காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. பட் ரெண்டுமே சைன் வரும்போது நமக்கு என்ன ஒரு காசில் மைனஸ் ஃபார்முலா வரும், அந்த லெஃப்ட் சைடு ஒரு மைனஸ் வரனால அந்த மைனஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏ மைனஸ் பியை ஃபஸ்ட்டு போட்டு ஏ ப்ளஸ் பியை செகண்ட் டேர்மாக போட்டிருக்கோம். ஓகேவா? அப்போ சைன் ஏ சைன் பி என்ன ஃபார்முலா? 1/2 காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. அப்போ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் யூஸ் பண்ணுறோம். இப்போ எல்ஹெச்எஸ் என்ன பாருங்கள்? சைன் 12 டிகிரி, சைன் 48 டிகிரி, சைன் 54 டிகிரி ஈக்குவல் டு, இப்போ இதில் நமக்கு எப்படியுமே ஏங்கிற ஆங்கிள் வந்து ஹையஸ்ட்டாக வச்சுட்டோம், அந்த ஏ மைனஸ் பி வந்து நெகட்டிவில் வராமல் இருக்கும். அதனால் நம்ம 48 ஃபஸ்ட்டு போட்டுட்டு 12 செகண்டாக போட்டுக்கிறேன், ஏன்னா ரெண்டுமே சைன் தானே. ஸோ இப்போ சைன் 48 டிகிரி இன்ட்டு சைன் 12 டிகிரி இன்ட்டு சைன் 54 டிகிரி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், இதில் சைன் ஏ சைன் பி அந்த ஃபார்மில் இருக்கா? சைன் ஏ சைன் பின்னு என்ன ஃபார்முலா? 1/2 காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஸோ இப்போ 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி 48 மைனஸ் 12 மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி 48 ப்ளஸ் 12 இன்ட்டு சைன் 54 டிகிரி. ஸோ 1/2 இன்ட்டு காஸ் 48 மைனஸ் 12 என்ன பாருங்கள்? காஸ் 36 டிகிரி மைனஸ் காஸ் 48 ப்ளஸ் 12 என்ன? 48 ப்ளஸ் 12 வந்து 60 டிகிரி. ஓகேவா? அப்போ காஸ் 36 டிகிரி மைனஸ் காஸ் 60 டிகிரி இன்ட்டு சைன் 54 டிகிரின்னு வரும். ஓகேவா? அப்போ 1/2 இன்ட்டு காஸ் 36 டிகிரி லாஸ்ட் எக்ஸசைஸில் அதோட வேல்யூ பார்த்துருக்கோம். காஸ் 36 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னா √5 + 1/4. காஸ் 36 டிகிரி என்ன பாருங்கள்? √5 + 1/4 மைனஸ் காஸ் 60 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/2. அது தெரியும். காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1/2 காஸ் 36 டிகிரி √5 + 1/4 இன்ட்டு சைன் 54 டிகிரி என்ன பாருங்கள்? ஏன்னா நாங்கள் சைன் 54 டிகிரியும் காஸ் 36 டிகிரி ஈக்குவல் தான். ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், 90 டிகிரி வந்தாலே சைன் காசில் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது காஸ் ஏன்னா சைன் 54 டிகிரி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா சைன் 90 மைனஸ் 36. அப்போ காஸ் 36 வருமா? அப்போ காஸ் 36 அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்துடும் பாருங்க? √5 + 1/4 நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? அப்போ நமக்கு √5 + 1/, அதாவது சைன் 54 + 30, இந்த 54ஐயும் 36ஐயும் ஆட் பண்ணி பாருங்கள், 90 டிகிரி வந்துச்சுன்னா அந்த சைன் காசில் அந்த வேல்யூஸ் நமக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு சைன் 54 டிகிரியோட வேல்யூ என்ன? √5 + 1/4 வரும். இப்போ அதை உள்ள மல்டிப்ளை பண்ணு. இப்போ 1/2 இன்ட்டு √5 + 1/4 இன்ட்டு √5 + 1/4 என்ன வந்துடும்? √5 + 1/4 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இந்த √5 + 1/4 வருமா? 1/2 இன்ட்டு மைனஸ் 1/2 மைனஸ் 1/4. அப்போ செகண்ட் டைம் என்ன? √5 + 1/4. இப்போ இந்த 1/2ஆல் என்ன பண்ணுறோம்? 1/2 √5 + 1/4ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 1/2 இன்ட்டு √5 + 1/4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/4 இன்ட்டு √5 + 1/4 வருமா? இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 1/2 இன்ட்டு இப்போ நியூமரேட்டரில் √5 + 1 ஹோல் ஸ்கொயரை a + b ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? a ஸ்கொயர் √5 ஸ்கொயர் பண்ணால் 5 ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1
ப்ளஸ் 2ab அப்போ 2 ரூட் 5 டிவைடட் பை 4 ஸ்கொயர் என்ன 16. ஸோ இப்போ 1/2 இன்ட்டு இதை a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் டிவைடட் பை 16 மைனஸ் 1/4 இன்ட்டு ரூட் 5 ப்ளஸ் 1/4 ஓகே. இப்போ பாருங்கள் 2 இன்ட்டு 16 என்ன 32. டினாமினேட்டரில் 32 வந்துருமா. நியூமரேட்டர் பாருங்கள் 5 + 1 6 plus 2 root 5 minus of root 5 plus 1/4 4 into 4 16. ஸோ இதில் 2 காமன் எடுத்துருங்க. 2 காமன் எடுத்துட்டாங்க என்ன வந்துடும் 3 plus root 5 divided by 32 minus root 5 plus 1 divided by 16. இப்போ இந்த 2வையும் 32வையும் கேன்சல் பண்ணால் 16 வருமா. இப்போ இந்த இங்கே 16 இங்கே 16 எஸ். இப்போ 16 எல்சிஎம் எடுத்துட்டாங்க என்ன வந்துடும் 3 plus root 5 இது உள்ள மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ மைனஸ் ரூட் 5 minus 1 divided by 16 அப்படிங்கிறது கிடைக்கும். 3 plus root 5 minus root 5 minus 1 divided by 16. இப்போ plus root 5 minus root 5 கேன்சல் ஆகிடுமா. கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 minus 1 வந்துடும் 2. ஸோ இப்போ 2/16 2/16 பாருங்கள் கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் கேன்சல் பண்ண வந்துடும் 1/8. இப்போ 1/8 தான் நமக்கு ரைட் சைடு. ஸோ இப்போ ஈக்குவல் டு RHS. அப்போ therefore sin 12 degree sin 48 degree sin 54 degree ஈக்குவல் டு 1/8 அப்படின்னு கிடச்சிடும். ஓகேவா. அதில் வந்து நமக்கு மெயினாக அந்த 4 ஃபார்மில் அந்த ப்ராடக்ட் டு சம் இருக்கு இல்லையா அந்த ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். sin a cos b cos a sin b அந்த 4 ஃபார்ம்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சம்ஸ் வந்து உனக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. அப்போ வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு 1/8 கிடச்சிருச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லிடுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸசைஸ் 3.6லேயே 4th கொஸ்டின் பாருங்கள். ஷோ தட் cos π/15 இன்ட்டு cos 2π/15 இன்ட்டு cos 3π/15 into cos 4π/15 into cos 5π/15 into cos 6π/15 into cos 7π/15 equal to 1/128. அப்போ நம்ம இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இதில் பாருங்கள் லெஃப்ட் சைடு எல்லாம் ரேடியன் மெஷர்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் டிகிரி மெஷர்மெண்ட்டுக்கு மாற்றிக்கிட்டு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இதை வந்து என்ன பண்ணுற டிகிரி மெஷர்மெண்ட்டுக்கு மாற்றிக்கிறோம். இப்போ காஸ் லெஃப்ட் சைடு அப்படியே எழுதிக்கிறோம் LHS அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ காஸ் π/15ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பைங்கிறது எவ்வளோ 180 டிகிரி. இப்போ 180 டிகிரி π/15 போடுங்க. 180யும் 15ஐயும் கேன்சல் பண்ணு. காஸ் பையோட வேல்யூ என்ன 180 டிகிரியா. அப்போ 180 டிகிரி பை 15 போட்டால் அதை கேன்சல் பண்ணும்போது என்ன வரும் 12 வரும். அதாவது 180/15 என்ன 12. அப்போ காஸ் 12 டிகிரி. காஸ் π/15ங்கிறது என்ன 12 டிகிரி. π/15ங்கிறது என்ன 180 டிகிரி பை 15. 180 டிகிரியை 15ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 12 டிகிரி. ஸோ இப்போ காஸ் 12 டிகிரி. நெக்ஸ்ட்டு இது காஸ் 2 இன்ட்டு π/15 அப்போ காஸ் 2 இன்ட்டு 12 டிகிரி என்ன வந்துடும் 24 டிகிரி. ஸோ இப்போ இது காஸ் 12 டிகிரி. அதாவது π/15 அப்படிங்கிறது 12 டிகிரி. π/15 அப்படிங்கிறது என்ன 12 டிகிரி. அப்போ காஸ் 12 டிகிரி இன்ட்டு இது காஸ் 2π/15 அப்போ 2 இன்ட்டு 12 என்ன வந்துடும் 24 டிகிரி. ஸோ இப்போ காஸ் 24 டிகிரி இன்ட்டு காஸ் 3π/15 அப்போ 3 இன்ட்டு 12 3 இன்ட்டு 12 எவ்வளவு 36 டிகிரி. ஓகேவா. 3 இன்ட்டு 12 36 டிகிரி இன்ட்டு காஸ் 4π/15 காஸ் 4π/15 π/15ங்கிறது நமக்கு எவ்வளவு 12. அப்போ 4 இன்ட்டு 12 அப்படிங்கும்போது எவ்வளோ வந்துடும் பாருங்கள் 4 இன்ட்டு 12 48. அப்போ காஸ் 48 டிகிரி இன்ட்டு காஸ் 5π/15 இப்போ π/15 என்ன 12. அப்போ 12 இன்ட்டு 5 எவ்வளவு 60 டிகிரி. இல்லைனா இதை கேன்சல் பண்ணி பாருங்கள் 15 கேன்சல் பண்ணால் 3 வரும். இப்போ π/3ங்கிறது 60 டிகிரி. ஓகே. அடுத்தது காஸ் 6 இன்ட்டு 12 காஸ் 70 டிகிரி இன்ட்டு காஸ் அதே போல் 7 இன்ட்டு 12 84 டிகிரி காஸ் 84 டிகிரி. இப்போ காஸ் 12 டிகிரி இதான் லெஃப்ட் சைடு காஸ் 12 டிகிரி காஸ் 24 டிகிரி காஸ் 36 டிகிரி காஸ் 48 டிகிரி காஸ் 60 டிகிரி காஸ் 72 டிகிரி இன்ட்டு காஸ் 84 டிகிரி. இப்போ பாருங்கள் இதில் நமக்கு எல்லாமே காசில் வர ப்ராடக்ட்ஸாக என்ன சொன்னேன் முன்னாடியே இந்த மாதிரி காஸ்லேயோ சைன்லேயோ வந்தால் அந்த காஸ் 60 மைனஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ இன்ட்டு காஸ் 60 ப்ளஸ் ஏ அந்த ஃபார்ம் எடுக்கிற முடிகிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா நம்ம அந்த ஃபார்ம்லாம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ காஸ் 60 இப்போ ஃபஸ்ட்டு 12 எடுத்துக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு 12 பாருங்கள் 60 மைனஸ் 12 என்ன காஸ் 60 மைனஸ் 12 48 அப்போ 48 இங்கே இருக்குது தானே. அப்போ இந்த 48 காஸ் 60 மைனஸ் 12னு சொல்லலையே. அப்போ காஸ் 60 மைனஸ் ஏ அது இருக்கா. அடுத்து இது காஸ் ஏ. அப்போ 60 ப்ளஸ் 12 என்ன 72 இருக்கு இல்லையா. அப்போ இந்த காஸ் 72 புரியுதா பாருங்கள். காஸ் 12 அப்படிங்கிறது ஏ 60 மைனஸ் ஏனா 48 60 ப்ளஸ் 12 அப்படின்னா 60 மைனஸ் 12 அப்படின்னா 48 60 ப்ளஸ் 12 அப்படின்னா 72. இப்போ 48 இங்கே இருக்குது 72 இங்கே இருக்குது. அப்போ இந்த 48 காஸ் 60 மைனஸ் ஏனும் காஸ் 72 காஸ் 60 ப்ளஸ் ஏன்னு சொன்னோன்னா அப்போ ஏங்கிறது என்ன 12 டிகிரி. அப்போ இதை ஒரு செட்டாக எழுதிக்கலாமா பாருங்கள் காஸ் 48 டிகிரி அதாவது காஸ் 60 மைனஸ் 12 அடுத்து காஸ் 12 டிகிரி காஸ் ஏ அடுத்து 60 ப்ளஸ் 12 காஸ் 72 டிகிரி. ஓகேவா. இன்ட்டு அதே போல் அடுத்து ஒரு செட்டு பாருங்கள் இங்கே 24 இருக்கா. இப்போ காஸ் அதாவது 60 மைனஸ் 24 என்ன 36 இருக்கு இல்லையா.
60 + 24 என்ன 84, அதுவும் இருக்கு இல்லையா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? cos 36 டிகிரி cos 60 - 24, அடுத்து cos A cos 24, அடுத்தது cos 60 + A, அதாவது 60 + 24 நமக்கு என்னது 84 இருக்கா? அப்போ 12 டிகிரி பாருங்கள், cos 12, அடுத்தது நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 48, அடுத்தது 72, இது மூணையும் ஒரு செட் ஆகும். அடுத்தது cos 36 டிகிரி, அடுத்தது cos 12 டிகிரி, cos 84 டிகிரி, அது மூணையும் ஒரு செட் ஆகும். அப்போ ரிமைனிங் இருக்கிறதுனா நமக்கு cos 60 டிகிரி. கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, கரெக்டாக எழுதிக்கிங்களான்னு பார்த்தீங்கன்னா அதில் டோட்டலாக 9 டேர்ம்ஸ் இருக்குது. சாரி, இதில் 3 6 + 1 7 டேர்ம்ஸ் இருக்குது. இங்கே பாரு 1ல் ஸ்டார்ட் ஆகுது, 1 2 3 4 5 6 தானே. அப்போ இதில் 7 டேர்ம்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ இதில் 3, இதில் 3 6, இங்கே 1 7 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? பாருங்கள், இப்போ cos 48 டிகிரி நம்ம எப்படி எழுதலாம்? cos 60 - 12, இது cos A. பாருங்கள், 60 - A அந்த ஃபார்மில் இருக்கா? இன்ட்டு cos A இன்ட்டு cos 60 + A, அப்போ 60 + 12 அப்படிங்கிறது நமக்கு 72. அப்போ இதை இந்த 48 60 - 12 எழுதலாம். இந்த 12 அப்படி வந்துடும். இந்த 72 60 + 12 எழுதிக்கிறேன். இன்ட்டு அதே போல் இந்த 36 பாருங்கள் 60 - 24 எழுதிக்கலாம். இன்ட்டு இந்த 24 அப்படியே வந்துடும். இங்கே 84 60 + 24 எழுதிக்கிறோம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? cos 60 டிகிரி. ஓகேவா? அப்போ அப்படியே பாரு, ஃபார்மில் என்ன பார்த்தோம்? cos 60 - A இன்ட்டு cos A இன்ட்டு cos 60 + A = 1/4 cos 3A வா? cos 60 - A இன்ட்டு cos A இன்ட்டு cos 60 டிகிரி + A = 1/4 cos 3A. இப்போ இந்த 1/4 cos 3A இந்த ஃபார்மை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ 1/4 இன்ட்டு cos 3 இன்ட்டு A என்ன? 12 டிகிரி. அப்போ 1/4 cos 3 × 12 டிகிரி இன்ட்டு 1/4, அதே போல் cos 3A 3 இன்ட்டு இங்கே A என்ன பாருங்கள், இதில் 24, இதில் A வந்து 12, இங்கே A வந்து 24. அப்போ இதுக்கு வந்து 1/4 cos 3A, அதே போல் இதுக்கு ஒரு செட்டு 1/4 cos 3A இன்ட்டு cos 60 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/2. இப்போ நியூமரேட்டரை 1 போட்டுக்கோ, டினாமினேட்டரில் 4 × 4 16, 16 × 2 என்ன வந்துடும்? 32 இன்ட்டு cos 3 × 12 36 டிகிரி இன்ட்டு cos 3 × 24 72 டிகிரி. ஓகேவா? இப்போ 1/32 இன்ட்டு cos 30 டிகிரி வேல்யூ நமக்கு என்ன? √5 + 1/4 cos 72 டிகிரி. ஆக்சுவலாக லாஸ்ட் எக்ஸசைஸில் cos 72க்கு டெரைவ் பண்ணிக்க மாட்டோம், sin 18 டிகிரிக்கு போட்டிருப்போம். sin 18 டிகிரியும் cos 72 டிகிரியும் நமக்கு ஈக்குவல். அப்போ cos 72 டிகிரியோட வேல்யூ என்ன? √5 - 1/4 √5 - 1/4. அப்போ இங்கே ஒரு 1/32 இன்ட்டு டினாமினேட்டரில் 32 இன்ட்டு 4 × 4 இன்ட்டு √5 + 1 இன்ட்டு √5 - 1, இது A + B இன்ட்டு A - B அந்த ஃபார்மில் இருக்கா? ஸோ அப்போ A² - B², A ஸ்கொயர்னா √5 ஸ்கொயர் பண்ணால் 5, -1 ஸ்கொயர் பண்ணால் -1, அப்போ 5 - 1 வருமா? A² - B², ஏன்னா √5 + 1 இன்ட்டு √5 - 1, ஸோ A ஸ்கொயர்னா √5 ஸ்கொயர், √5 ஸ்கொயர் பண்ணால் 5, ஸோ 5 - 1 டிவைடட் பை 32 இன்ட்டு 4 × 4 வரும். இப்போ 5 - 1 என்ன? 4, 4/32 இன்ட்டு 4 × 4, ஒரு 4 கேன்சல் ஆகிடுமா? அப்போ 1/32 இன்ட்டு 4 நமக்கு என்ன வந்துடும்? 128ன்னு கிடைக்கும். 128 தான் ரைட் சைடு. ஸோ அப்போ ஈக்குவல் டு RHS. புரியுதா? பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? டிகிரி மெஷர்மெண்ட்டுக்கு மாற்றிட்டு இந்த cos 60 இதை செக் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலா யூஸ் ஆகுமான்னு பார்த்துக்கோ. இப்போ cos 60 - A cos A cos 60 + A = 1/4 cos 3 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணால் நமக்கு ரைட் சைடு 1/128 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட்டு சம் தான் பாருங்கள், அதே எக்ஸசைஸில் 5th கொஸ்டின் பாருங்கள், எக்ஸசைஸ் 3.6ல் 5th சம். ஷோ தட் sin 8x cos x minus sin 6x cos 3x divided by cos 2x cos x minus sin 3x sin 4x minus sin 3x sin 4x. இப்போ நம்ம இதில் என்ன ஃபார்முலா பாருங்கள், ஃபுல்லாகவே sin A cos B, இதுவும் sin A cos B, இங்கே cos A cos B, இங்கே நமக்கு sin A sin B, அந்த ஃபார்முலாவை தான் அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஈக்குவல் டு tan xன்னு கொண்டு வர போகிறோம். இப்போ LHS அப்படி எழுதிக்கோ, sin 8x cos x minus sin 6x cos 3x divided by cos 2x cos x minus sin 3x sin 4x ஈக்குவல் டு, இப்போ நமக்கு வந்து ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா sin A sin B அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, ஒரு ரைட் சைடில் அதாவது 2 sin A sin Bன்னு ஃபார்முலா இருந்தால் ஈக்குவல் டு நம்ம என்ன போட்டுக்கலாம், அதாவது sin A + B + sin A - B, sin A + B + sin A - B அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஃபார்முலா? 2 sin A cos Bன்னு வரும். இல்லைனா sin A cos B ஈக்குவல் டு என்ன இருக்கும்? 1/2 இன்ட்டு sin of A + B + sin of A - Bன்னு வரும் இல்லையா? அதனால் நமக்கு ஒரு 2 டிவிஷனில் வருங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு நியூமரேட்டரை ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், அதே போல் அதாவது ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி ஒரு 2 டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு 2 sin A cos Bன்னு வந்துருச்சுன்னா நம்ம டேரெக்டாக அப்போ அந்த 1/2 அங்கே வராது. அப்போ 2 sin A cos B நம்ம எப்படி எழுதலாம்? sin of A + B + sin A - B, எல்லா டேர்ம்லேயும் அதே தான்.
இதில் நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா sin a cos b னா 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் a ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் a மைனஸ் பின்னு வரும். அந்த 1/2 நமக்கு ஃப்ராக்ஷனில் வேண்டாங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி ஒரு 2 டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ எல்லா டேர்ம்ஸோடையும் ஒரு 2 மல்டிப்ளை ஆகுமா? அப்போ இங்கே நியூமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ண வரும் 2 sin 8x cos x மைனஸ் 2 sin 6x cos 3x டிவைடட் பை இங்கே டினாமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 cos 2x cos x மைனஸ் 2 sin 3x cos sin 4x வரும். அதில் ஹையஸ்ட் ஆங்கிள் ஃபஸ்ட்டு போட்டிருக்க அவ்வளோதான். அப்போ மைனஸ் 2 sin 4x sin 3xன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ இது என்ன ஃபார்முலா பாரு, 2 sin x cos x 2 sin x cos x அதாவது sin a cos b அப்படிங்கும்போது நம்ம என்ன ஃபார்முலா போடுவோம், 1/2 இன்ட்டு அந்த 1/2க்கு தான் இங்கே நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளிகேஷனில் 2 போட்டிருக்கு. ஸோ அப்போ 2 sin a cos b என்ன வந்து ஃபார்முலா, 2 sin a cos b நான் sin a ப்ளஸ் b ப்ளஸ் sin a மைனஸ் b sin a ப்ளஸ் b ப்ளஸ் sin a மைனஸ் b. அப்போ இங்கே ஏங்கிறது என்ன 8x, பிங்கிறது x. அப்போ sin a ப்ளஸ் b 8x ப்ளஸ் x என்ன வந்துடும் 9x. sin a ப்ளஸ் b என்ன வரும் 8x ப்ளஸ் x 9x ப்ளஸ் sin a மைனஸ் b 8 மைனஸ் 1 என்ன வந்துடும் 7x. அப்போ sin 9x அதாவது sin a ப்ளஸ் b ப்ளஸ் sin a மைனஸ் b. அப்போ sin 8x ப்ளஸ் x என்ன வந்துடும் 9x ப்ளஸ் 8x மைனஸ் x வந்து 7xன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் அதே போல் இதுவும் அதே ஃபார்முலா தான் பாருங்கள். sin 6x cos 3x தரேன். அப்போ என்ன வந்துடும் 1/2 இன்ட்டு அந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வந்துடும் sin 6x ப்ளஸ் 3x என்ன வந்துடும் 9x வரும். இல்லாட்டி இங்கே ஃபுல்லாக 1/2 போட்டால் லாஸ்ட்டாக இங்கே டினாமினேட்டில் ஒரு 1/2 நியூமினேட்டில் ஒரு 1/2 கேன்சல் ஆகிடும். எப்படி போட்டாலும் ஒன்று தான். இப்போ நமக்கு 2 sin 6x cos 3x போது அதே சேம் ஃபார்முலாவா? அப்போ sin ஆஃப் a ப்ளஸ் b a 6x b 3x. அப்போ என்ன வரும் sin 6x ப்ளஸ் 3x 9x ப்ளஸ் 6x மைனஸ் 3x 3xன்னு வந்துடும் டிவைடட் பை அதே போல் இங்கே 2 cos 2x cos x இது வந்து cos a cos b. cos a cos bனா காஸில் ப்ளஸ் ஃபார்முலா வருமா? காஸில் ப்ளஸ் ஃபார்முலா அப்படிங்கும்போது என்ன வரும், cos ஆஃப் a ப்ளஸ் b ப்ளஸ் cos ஆஃப் a மைனஸ் b. ஸோ அப்போ cos ஆஃப் a ப்ளஸ் bனா 2x ப்ளஸ் x என்ன வந்துடும் 3x ப்ளஸ் cos ஆஃப் a மைனஸ் bனா 2x மைனஸ் x xன்னு வந்துடும். ஓகேவா? மைனஸ் அதே போல் இங்கே sin 4x sin 3x நமக்கு சைனில் வரும்போது ஃபார்முலா லாஸ்ட்டு ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா அதாவது sin a sin b அப்படிங்கும்போது நமக்கு ஃபார்முலா என்ன வந்துடும்னா 1/2 cos ஆஃப் a மைனஸ் b ஃபஸ்ட்டு வரும், அடுத்தது a ப்ளஸ் b வரும். அதாவது sin a sin b அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஒரு ஃபார்முலா sin a sin bனா 1/2 cos ஆஃப் a மைனஸ் b மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு வரும். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் வரும், அப்புறம் மைனஸ் வரும். இதில் மட்டும் ஃபஸ்ட்டு மைனஸ் வரும், அப்புறம் ப்ளஸ் வரும். ஓகேவா? அப்போ 1/2னா அந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வந்துடும் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி 4x மைனஸ் எக்ஸ் 3x என்ன வந்துடும் எக்ஸு மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி 4x ப்ளஸ் 3x வந்து 7x. எல்லாமே நமக்கு சைன் காஸ் அப்படிங்கும்போது சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி. ஓகேவா? காஸ் சைன் அப்படிங்கும்போது சைன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி. ரெண்டுமே காஸ் வரும்போது காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. ஆனால் ரெண்டுமே சைன் வரும்போது மட்டும் நமக்கு என்ன வந்துடும் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபஸ்ட்டு வரணும், மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி செகண்டாக வரணும். ஓகேவா? அப்போ என்னது சைன் 9x ப்ளஸ் sin 7x minus sin 9x plus into minus என்ன வரும் minus sin 3x divided by cos 3x plus cos x minus cos x minus into minus plus cos 7x. இப்போ அந்த sin 9x cancel ஆகிடுமா? அதே போல் டினாமினேட்டரில் plus cos x minus cos x cancel ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் sin 7x minus sin 3x divided by cos 3x plus cos 7x. இதில் ஹையஸ்ட் ஆங்கிள் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ அப்போ cos 7x plus cos 3x. இப்போ இது அகைன் நமக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள், இது மேலே உள்ளது எல்லாமே ப்ராடக்ட் டு சம். இப்போ இது வந்து சம்லேருந்து ப்ராடக்ட் கொண்டு வர போகிறோம். sin 7x minus sin 3x divided by cos 7x plus cos 3x. இப்போ இது என்ன ஃபார்முலானா sin c minus sin d. c கொண்டு வந்து போடுவோம் இல்லையா? sin c minus sin d. sin c minus sin d க்கு என்ன ஃபார்முலா 2 sin பாருங்கள் 2 sin c plus d by 2 into cos c minus d by 2. அப்போ sin c plus sin d ப்ளஸ் வரும்போது sin cos வரும், மைனஸ் வரும்போது cos sin வந்து. இப்போ இங்கே மைனஸ் ஃபார்முலாவா? அப்போ என்ன வரும் 2 cos c plus d by 2. பாருங்கள் sin c minus sin d என்ன வரும் 2 cos c plus d by 2. c plus d cங்கிறது என்ன 7x, dங்கிறது என்ன 3x. அப்போ 7x plus 3x என்ன வரும் 10x by 2னு வருமா? 10x by 2னு என்னது 5x. ஸோ அப்போ 2 cos 5x இன்ட்டு sin c minus d. c minus dனா 7x minus 3x வரும் 4x by 2. 4x by 2 போது என்ன வந்துடும் 2 வரும். அப்போ 2 இன்ட்டு என்னது cos c plus d by 2 7x plus 3x by 2 that is 10x by 2 5x இன்ட்டு sin c minus d
by 2 7x minus 3x by 2 னா 4x by 2 2x ஓகேவா divided by அதே போல் cos c plus cos d cos c plus cos d அப்படிங்கும்போது நமக்கு ரெண்டுமே cos வந்துடும் அப்போ 2 cos அதே தான் c plus d by 2 7x plus 3x என்ன 10x by 2 அப்போ 5x into cos 7x minus 3x வந்து 4x by 2 2x வரும் ஓகே அப்போ 2 கேன்சல் ஆகிடும் cos 5x கேன்சல் ஆனால் sin 2x by cos 2x கிடைக்கும் sin by cos அப்படிங்கிற நமக்கு என்ன tan 2x கிடைச்சிடும் அப்போ ஈக்குவல் டு RHS அப்போ அந்த அப்படியே இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் வந்தும்போது ப்ராடக்ட் டு சம் அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் லாஸ்ட்டாக வந்து என்னது சம் டு ப்ராடக்ட் அந்த ஃபார்ம் இங்கே கொண்டுட்டு வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு அதே எக்ஸசைஸில் 6th கொஸ்டின் பாருங்கள் எக்ஸசைஸ் 3.6ல் 6th சம் ஷோ தட் cos theta minus cos 3 theta cos theta minus cos 3 theta into sin 8 theta plus sin 2 theta divided by sin 5 theta minus sin theta into cos 4 theta minus cos 2 theta equal to 1 சொல்லி ப்ரூஃப் பண்ணணும் பாருங்கள் இப்போ இதில் லெஃப்ட் சைடு அப்படி எழுதிக்கோ என்ன இருக்குது cos theta minus cos 3 theta into sin 8 theta plus sin 2 theta divided by sin 5 theta minus sin theta into cos 4 theta minus cos theta வா இப்போ நம்ம இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா cos c minus cos d இதில் எல்லாமே நமக்கு என்னது அதாவது சம் டு ப்ராடக்ட் நம்ம எல்லாமே டிஃப்ரென்ஸு ப்ளஸில் இருக்குல்ல இது வந்து ப்ராடக்ட் கொண்டு வரும் அப்போ cos c minus cos d cos c minus cos d அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள் ஏன்னா மைனஸில் வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ இந்த இடத்துல d minus c வரும் இந்த ஏன்னா அதாவது காஸ்டில் மைனஸ் ஃபார்முலா சைனில் மைனஸ் ஃபார்முலா ப்ராப்ளம் இல்லை காஸ்டில் மைனஸ் ஃபார்முலா வரும்போது மட்டும் இந்த இடத்துல டி மைனஸ் சின்னு வரும் பார்த்துக்கோங்க அப்போ காஸ் சி மைனஸ் காஸ் டி என்ன ஃபார்முலா 2 sin c plus d by 2 இன்ட்டு சைன் டி மைனஸ் சி பை டூவா ஸோ அப்போ 2 sin c plus d சிங்கிறது என்ன டீட்டா டிங்கிறது என்ன 3 தீட்டா அப்போ டீட்டா ப்ளஸ் 3 தீட்டானா வந்துடும் 4 தீட்டா 4 தீட்டா பை 2 போட்டேன்னா வந்துடும் 2 தீட்டா அப்போ 2 sin 4 தீட்டா பை 2 4 theta by 2 ना அப்போ 2வும் 4 கேன்சல் ஆனால் 2 வருமா ஸோ அப்போ 2 sin 2 theta இன்ட்டு sin d minus c அப்போ 3 theta minus theta வரும் 2 theta by 2 அவ்வளோதான் டேரெக்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க cos c minus cos d அப்போ என்ன வரும் cos c minus cos d னா 2 sin c plus d theta plus 3 theta 4 theta by 2 2 theta வந்துடும் இன்ட்டு அடுத்தது sin d minus c அப்போ இன்ட்டு sin d minus c னா 3 theta minus theta 2 theta by 2 என்ன வந்துடும் தீட்டான்னு வந்துடும் ஓகேவா இன்ட்டு அதே போல் இருந்து பாருங்கள் sin c ப்ளஸ் sin d ஃபஸ்ட் ஃபார்முலா பாரு sin c ப்ளஸ் sin d என்ன ஃபார்முலா 2 sin c plus d by 2 இன்ட்டு cos c minus d by 2 இன்ட்டு cos c minus d by 2 அப்போ ஒரு 2 sin c plus d by 2 8 plus 2 என்னது 10 by 2 10 by 2 என்ன 5 அப்போ 2 sin 5 theta இன்ட்டு அடுத்தது cos c minus d by 2 அப்போ 8 theta minus 2 theta என்ன வந்துடும் 8 minus 2 6 by 2 என்ன வந்துடும் 3 ஸோ அப்போ 2 sin 5 theta இன்ட்டு cos 3 theta divided by இது அகைன் sin c minus sin இந்த ஃபார்ம் அப்போ என்ன வரும் ஃபஸ்ட்டு cos வந்துடும் அதாவது sin c ப்ளஸ்னா ஃபஸ்ட்டு சைன் அப்புறம் காஸ் மைனஸ்னா காஸ் அப்புறம் சைன் அப்போ 2 cos c plus d by 2 5 theta plus theta 6 theta by 2 3 theta இன்ட்டு sin c minus அப்போ இன்ட்டு சைன் 5 theta minus theta 4 theta by 2 theta இன்ட்டு இங்கே என்ன வரும் cos 4 theta minus cos 6 theta அதே இங்கே இந்த யூஸ் பண்ண ஃபார்முலா cos c minus cos d அப்போ cos c minus cos d னா 2 sin c plus d by 2 4 plus 6 வரும் 10 by 2 5 வருமா இன்ட்டு இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா d minus c வரும் அது அந்த 5 எங்கே போட்டிருக்கு எங்கே போட்டாலும் ஓகே d minus c னா 6 minus 4 என்ன வந்துடும் 2 by 2 6 minus 4 2 by 2 என்ன வந்துடும் 1 வந்துடும் இதை ஃபஸ்ட்டு எப்படி போட்டிங்கன்னா ஓகேவா அந்த sin 5 இருக்கனால அதை மாற்றி எழுதிருக்கு வேறு ஒன்று இந்த டேர்ம் சரி பாருங்கள் அப்போ 2 sin theta இன்ட்டு என்ன வந்துடும் sin 5 theta இது என்ன ஃபார்முலா cos c minus cos d அப்போ 2 sin c plus d by 2 6 plus 4 10 by 2 5 theta இன்ட்டு d minus c அப்போ d minus c அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்துடும் 6 minus 4 2 by 2 1 அப்போ தீட்டான்னு வரும் பாருங்கள் இப்போ 2 எல்லாமே கேன்சல் ஆயிரும் இங்கே sin 2 theta sin 2 theta கேன்சல் ஆயிரும் sin thetaவும் கேன்சல் ஆயிரும் இங்கே ஒரு sin 5 theta இங்கே ஒரு sin 5 theta கேன்சல் ஆயிரும் அதே போல் இங்கே cos 3 theta இங்கே cos 3 theta எல்லாமே கேன்சல் ஆகிடுமா எல்லாமே கேன்சல் நமக்கு என்ன கிடைக்கும் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ அப்போ ஈக்குவல் டு RHS அப்போ LHS ஈக்குவல் டு RHS கிடச்சிருதா என்ன சொல்லிடும் ஹென்ஸ் ஷோன் இதில் எல்லாமே அந்த சிடி அதாவது டிஃப்ரென்ஸ் டு சம் டு ப்ராடக்ட் டு சம் வந்து கிளியராக அந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸில் பார்ப்போம் தேங்க்யூ